என்ன பண்ண போறோம்? Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா நாங்க எல்லாரும் சாகஸ் டான்ஸ் அகாடமி சார்பா எல்லாரும் வந்து நாளா சாகஸ் டான்ஸ் அகாடமில இல்ல அவங்களும் ஸ்டூடண்ட் தான். ஆனா அவங்க ஸ்டூடண்ட் யாருக்கும் தெரியாது. ஸ்டூடண்டா ஒரு 5 days வந்தாங்க. நான் ஸ்டூடண்ட் மாஸ்டருக்கு எனக்கு மட்டும் தான் தெரியுங்க. மாஸ்டருக்கு மட்டும். Emotional damage. நாங்க எல்லாரும் வந்து இப்ப சாகஸ் டான்ஸ் அகாடமி சார்பாக நாங்க வந்து மரியாஸ் ஓல்ட் ஏஜ் ஹோம்னு சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்க ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம்க்கு போய் அவங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ண போறோம் இன்னைக்கு. சோ அதுக்கு தான் வந்து நாங்க கிளம்பி இருக்கோம். நாங்க வீடியோக்குள்ள போலாம். गाइस இவர்தான் நம்ம லோக்கி அண்ணா. இவர் வந்து நம்ம எதுக்காக இதெல்லாம் பண்றோம் அப்படினு சொல்லிட்டு சொல்வாரு. சொல்லுங்க ப்ளீஸ். டான்ஸ் கிளாஸ் வெச்சிருந்தேன் எஸ்கேல் டான்ஸ் ஸ்டுடியோன்னு. அப்போ வந்து அதுலியால வந்து நாங்கள் ஷோ பண்ணோம். கிட்ஸ்லாம் கூட்டிட்டு போயிட்டு திவ்யா மேம்னு ஒரு மேடம் இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க இல்லை இது மாதிரி எங்கள் மம்மியும் ஒரு ட்ரஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க, நாங்கள் தனியாக ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க வந்து கொஞ்சம் பாருங்க உங்களால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. சரி நானும் ஓகே பண்ணலான்னு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஓகே விட்டுட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் தள்ளி போயிடுச்சு. இப்போ திருப்பி கேட்டாங்க ஹெல்ப் உங்களால் முடிஞ்ச அதை பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. சரி ஓகே நம்ம ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சுருந்தோம். அது எல்லாமே இப்போ எங்கள் டான்ஸ் அகாடமி 10 years சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அவங்க ஹெல்ப் கேட்டாங்க. நாங்கள் போயிட்டு இப்போது எங்களால் முடிஞ்சுது. மெயினாக எங்கள் மாஸ்டர் கையால் நான் பண்ணுவது நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். அதனால மாஸ்டர் கூட்டிகிட்டு நம்மளாம் ஒரு ஃபேமிலியாக போயிட்டு மாஸ்டர் கையால் எல்லாருக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியும் பண்ணலாம், அவங்கள சந்தோஷப்படுத்தலாம். அவ்வளோதான். ஓகே ஒரு 15 years ஆண்டிச்சு. ஆனால் சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்தால் நம்ம இல்லை. எங்கள் அம்மா இறந்து இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் கூட எனக்கு அந்த இது தெரியல. ஏன்னா இங்கே வந்தால் எனக்கு 30 அம்மாங்களுக்கு மேலே இருக்காங்க. ஒரு வாட்டி வந்து ஒரு 5 minutes ஆகுது அவங்கள பார்த்தாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்குது. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ 42 பேர் இருக்காங்க. 32 லேடிஸ் 10 ஜென்ஸ். மோஸ்ட்லி முடியாதவங்க, நடக்க முடியாதவங்க, டிமென்ஷியா அந்த மாதிரி யாரும் ஹெல்ப்னால தான் இப்படி நடந்து போயிட்டு இருக்கேன்னா இது ஒரு ரெண்டட் பில்டிங். இப்படி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுனால இப்படி போயிட்டு இருக்கேன். கடவுள் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சது நாங்கள் அடிக்கடி கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். இந்த ஹோம் வந்து ஆரம்பிச்சாங்க 12 வருஷமாக நடந்ததுக்கு செல்ஃப் ஹோம் தான். அதில் எந்த கவர்மெண்ட் எய்டோ அல்லது ரெகுலர் எய்டோ மொத்தம் ஒரு 41 பேர் இருக்காங்க. ஸ்டாஃப் ஒரு 10 பேர் இருக்கும். 51 பேர் இருக்கோம். இந்த 51 பேரில் 3 லேடிஸ் ஸ்டாஃபு, 3 ஜென்ட்ஸ் ஸ்டாஃபு, ஒரு குக்கு அசிஸ்டண்ட்டு, ஒரு டிரைவரு, ஒரு சூப்பர்வைசர். நாங்கள் 2 வருஷமாக இருந்திருக்கேன். எங்களால் முடிஞ்சது நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். நல்ல உள்ளங்கள் நிறையா வராங்க. ஏதோ அவங்களால முடிஞ்சதும் செய்கிறாங்க. கஷ்டமானது இல்லை எங்களால் சிரமமாக இருக்குது இல்லை அவங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கிற எந்த விதமான நான்வெஜ்ஜு எப்படி இருந்தாலும் மாதத்துக்கு 10 நாள் நான்வெஜ் வந்துடுவோம். மற்றபடி வெஜ்ஜு சாப்பிட்றவங்க 10 பேர் இருக்காங்க. அதுதான் எங்களுடைய நோக்கம். எங்களுக்கு இருக்கோ இல்லையோ நான் கடைசியாக 2 மணிக்கே சாப்பிடுவேன். ஏன்னா எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவர் இருந்தாலும் பார்க்கலாம் இல்லைனா பார்க்கலாம் சொல்லி எல்லோரும் முதல்ல சாப்பிடணும். எல்லாத்தையும் கடைசியாக இந்த நேரத்துக்கு ராத்திரி 2 மணிக்கு அவங்க கூப்பிட்டாலும் உங்கள் ஸ்டாஃபு யாரும் முகம் சொல்லிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. 3 நர்ஸு இருக்காங்க, அதை செய்ய மாட்டாங்க. அந்த நர்ஸுங்கெல்லாம் கடவுள் மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி. மீண்டும் வருக. இப்போ வந்து நம்ம திவ்யா மேம் கிட்ட வந்து மீட் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். அவங்க வந்து இந்த ட்ரஸ்ட்டை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்தே கேட்போம். சொல்லுங்க மேம். ஆக்சுவலி அம்மா தான் ரன் பண்ணுறாங்க. நான் இப்போ ட்ரைனிங் பீரியடில் இருக்கேன். ஆக்சுவலி ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் மை மாஸ்டர்ஸ் டிகிரி இன் சோஷியல் ஒர்க். அப்புறம் நானும் அம்மா கூட சேர்ந்து இது ரன் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே, அவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து எல்லாரையும் வந்து மீட் பண்ண போகிறோம். வந்து சரஸ்வதி அம்மா, அவங்க ஒரு ரிட்டையர்ட் டீச்சர். சரசு மூடல யார் வந்திருக்காங்க பாருங்க. எப்படி இருக்கீங்கவா? சரஸ்வதி கொஞ்சம் எழுந்திட்டு இருக்காரு. அவங்க அப்படியே படுத்துட்டு இருக்காங்க.
இடையில எழுந்திரிச்சு நடக்கணும், உட்காரணும், இல்லைன்னா பெட் சோறு அந்த மாதிரி இது பாயம்மா ரொம்ப நாளா இருக்காங்க. இப்போ அவங்களால நடக்க முடியாது. முன்னாடி நல்லா நடந்து எல்லார்கிட்ட நல்ல பாசமா 15 வருஷமா இருக்கிறாங்க. வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வந்துரு. பாய். இது எங்க காமாட்சி பாட்டி. இல்ல நல்லா பேசுவாங்க, பாட்டெல்லாம் பாடுவாங்க. உங்க பேத்தி ஸ்வேதா. ஸ்வேதா ஸ்வேதா உங்க பேத்தி அம்மா, உங்க பேத்தி வந்துருக்குது. பாட்டி சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன்னா இவங்க சந்தோஷமா இருக்க காரணம் வந்து இதோ இவங்க தான். ஓகே, ஏன்னா அவங்க நல்லா பாத்துக்கிறாங்க. உங்களை பத்தி கேட்போம். உங்க பேர் என்ன? ஓகே, நீங்க சொல்லுங்க, எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? சொல்லுங்க. 15 வருஷமா இருக்கிறேன். இந்த சேவை பண்ணணும். ஆஸ்பத்திரியில நர்ஸா இருந்தேன்ல, அதனால இங்க வந்து இதெல்லாம் செய்யறேன். நீங்க சென்னை தானா? நான் கேரளா. கேரளால இருந்து இங்க வந்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. சின்ன வளர்ந்தது எல்லாமே கேரளா தான். கேரளா படிச்சதும் வளர்ந்தேன் இல்லை. உங்க பேத்தி வந்திருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க ஏதோ இனிமேதான் சாப்பிடணும், உங்க கூட தான் சாப்பிடணும். சந்தோஷமா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நாங்க சந்தோஷமா இருக்கோம். நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே. ரோஜா எப்படி இருக்கீங்க பாட்டி? நல்லா பார்க்க வந்திருக்குது. உங்களுக்கு பார்க்க வந்திருக்கிறாங்க. சரி, நான் முதல்ல பார்த்தேன். பார்த்துட்டியா? அது வந்து கண்ணம் வாங்கி வந்துச்சு. ஹாய். இதுதான் எங்களோட எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். குரோம் பெட் சாக டான்ஸ் அகாடமில ஏன்னா உங்க ஹாப்பினஸ் தான் எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு ரொம்ப அதுதான் முக்கியம். ஹாப்பியா இருக்கீங்களா சொல்லி கேட்கிறாரு. உண்மையாலுமே ஹாப்பியா இருக்கு. உங்களோட ஹாப்பினஸ் தான் எங்களுக்கு முக்கியம். ஃபுல் ஹார்ட். அதான் நாங்க வந்து ஒரு மாதிரி அப்படி டவுன் ஆகும்போது அங்க இருந்து காலையில சாயந்தரத்தை ஒரு எனர்ஜி வரும். அந்த எனர்ஜி இதுதானே. அந்த எனர்ஜியை காட்டுங்க. மரியா ஹவுஸ் வந்து மரியாயின் மடியில படுத்து தூங்குற மாதிரி எனக்கு ஐ கேன் ஃபீல் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கு. பேசுறதுல உங்களுக்கு இன்னும் நிறைய எனர்ஜி கிடைச்சது. இந்த வயசுல வந்து நீங்க இப்படி இருக்கீங்கன்னா அது கடவுள் சித்தம். எங்களுக்கு குழந்தை இல்லைம்மா. குழந்தை இல்லை. பரவாயில்ல, நான் உங்க குழந்தைய எடுத்துக்கிறேன். நாங்க எல்லாமே உங்க குழந்தை. நாங்க எல்லாருமே உங்க குழந்தை. எதற்கு 3 பொண்ணுங்க ஒரு பையன். கோச்சு பாக்க அந்த பாயிண்ட் வந்தாங்க கேட்பான்ல, இப்படி சொல்லும்போது நம்மளை விட்டுருவாங்களா? எல்லாமே கவர் பண்ணிட்டு வரோம். வாங்க. பேர் என்னம்மா? ஸ்மிதா. 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 ஸ்வேதா. ஸ்வேதா. ஸ்மிதா. தேங்க்யூ. பாய் பாய். பாய். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இவங்களுக்கு. அந்த திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு டொனேட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அண்ட் கொஞ்சம் எசென்ஷியல் மெடிக்கல் எசென்ஷியல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இவங்களுக்கு டொனேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எல்லோரும் சாப்பிட போகிறாங்க, எல்லோரும் வந்துருக்காங்க. மேலே கொஞ்சம் பேர் இருக்காங்க. நம்ம அவங்களுக்குலாம் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். எல்லாருக்கூடயும் உட்காந்து சேர்ந்து நாங்களும் சாப்பிட்டோம். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்னைக்கு இங்கே வந்து விசிட் பண்ணது. அண்ட் இங்கே இருக்க எல்லாருமே வந்து ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க நாங்கள் வந்து பார்த்ததும். அண்ட் இன்னைக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் இவங்களுக்கு பண்ணியிருக்கோம். நாளைக்கு கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சதும் நீங்கள் இங்கே வந்து பண்ணலாம். நாங்கள் எங்கே இருக்கோம்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் இருக்க மரியாஸ் ஓல்டேஜ் ஹோமில் இருக்கோம். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சதையும் நீங்கள் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து டொனேட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல், கீப் ஷேரிங். See you guys in next video. Bye bye.